गोपिका जीवनस्मरणं गोविंद माधव गोपाल केशव नरसिंहाच्युत नारायण ஒரு நிமிஷம் गोविंद माधव गोपाल केशव नरसिंहाच्युत नारायण दशरथ नंदन सीता मनोहर दानव संहार दयानिधे राम राघव राजीव लोचन कामित फलधा करिवरधा कृष्णा केशव अंबुजलोचन वांछित फलधा यदुवरधा हरे राम गोपालं भज गोविंदं मम जीवनम गोपालं भज गोविंदं मम जीवनम हरे राम गोपालं भज गोविंदं मम जीवनम गोपालं भज गोविंदं हरे राम गोपालं भज गोविंदं मम जीवनम हरे राम गोपालं भज गोविंदं जीवनम हरे राम गोपालं भज गोविंदं मम जीवनौ गोविंदं मम जीवनं भज गोपालं मम जीवनौ गोविंदं मम जीवनं भज गोपालं मम जीवनौ गोविंदं मम जीवनं भज गोपालं मम जीवनौ गोविंद गोपाल 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 हरे राम गोपालं भज गोविंदं मम जीवनौ हरे राम गोपालं भज गोविंदं मम जीवनम बोल वृंदावन विहार लाल की ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை யாராவது வரணுமா? இன்னும் வெயிட் பண்ணலாமா? இன்னொரு 5 நிமிஷம் பார்க்கலாமா? மகாபாரதத்துக்கு இங்கேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தேள், ரொம்ப சந்தோஷம். எஸ், ஞாபகம் இருக்குது. வெரி வெரி ஹாப்பி. ஸோ இன்னியோட கிளாஸை முடிச்சுன்ட்டு வி வில் ஹாவ் சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அதையும் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ஐ திங்க் a couple of them had already informed இன்றைக்கி வர முடியாதுன்னு டியூ டு சம் டொமெஸ்டிக் ரீசன்ஸ் இல்லையா? சரி, ஆரம்பிச்சுடுவோமா? வரப்படி அவள் வரட்டும்.
ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம். ஒரு வசனம் இருக்குது, களத்தில் உட்காந்தா காசிக்கு போன பிராமணனும் வந்துடுவான்னு. அந்த மாதிரி நம்ம கிளாஸை ஆரம்பிச்சுட்டோன்னா பர்த்ருஹரின்னு ஒருத்தர் இருந்தார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னது? உங்களுக்கு இது ஃப்ளையர் வந்திருக்கும், கர்ம யோகா அப்படின்னு பார்த்தோம். பர்த்ருஹரி அப்படின்னு ரொம்ப பெரிய ஸ்காலர், வெரி வெல் நோன், வெரி ஃபேமஸ் ஸ்காலர். அவர் பண்ணின ஒர்க்கில் ரொம்ப ஃபேமஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க்ஸ் இஸ் வைராகிய சதகம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கன்சிஸ்டிங் ஆஃப், ஆஸ் த நேம் சஜஸ்ட், சதகம் அப்படின்னாலே 100 ஸ்லோகங்களை கொண்டது அப்படின்னு அர்த்தம். எந்த கண்டென்ட்டை பற்றி அப்படின்னா வைராகியம் என்ற விஷயத்தை பற்றி 100 ஸ்லோகங்கள் கொண்ட டெக்ஸ்ட்டு. அதனால் அதுக்கு பேர் வைராகிய சதகம்னு பேர். அதில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆதித்யஸ்ய கதாகதைரஹரஹ சம்க்ஷீயதே ஜீவிதம் வியாபாரைர்பஹு கார்யபாரகுருபிஹி காலோபி நன்யாயதே திருஷ்ட்வா ஜன்மஜரா விபத்தி மரணம் த்ராசாஸ்ச நோத்பத்யதே பீத்வா மோகமயீம் பிரமாதமதிராம் உன்மந்தபூதம் ஜகத். அதாவது பர்த்ருஹரி என்ன சொல்கிறாருன்னா, டெய்லி காலம்பர சூரியன் உதிக்கிறது, டெய்லி சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறது. ஆனால் இவனுக்கு எப்படி இருக்குன்னா, இப்படியே வாழ்க்கை ஓடின்னு இருக்கு இல்லையா? ஆதித்தஸ்ய கதாகதை ரஹரஹா சம்க்ஷீயதே ஜீவிதம். இப்படியே ஜீவன் ஓடிண்டே இருக்கு, இவனுக்கு காலம் போகிறதே தெரியல. இதில் டிரான்சாக்ஷன் இல்லையா? வியாபாரைர்பஹு கார்யபார குருபிஹி காலோபி நன்யாயத்தே. அடே அப்பா, அதுக்குள்ளே 1 வருஷம் ஆயிடுதா இல்லையா? அடே அப்பா, அது எப்போ 5 இயர்ஸ் முன்னாடியா? அவன் இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது சொல்கிறோம் இல்லையா? இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வேலைக்கு போயிட்டான். எப்படி ஹவு டைம் ஃப்ளைஸ் பாரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஹீ இஸ் ஸோ பிஸி இன் ஆல் ஹிஸ் வியாபாரா, இன் ஹிஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லையா? திருஷ்ட்வா ஜன்ம ஜரா விபத்தி மரணம் திராசாஸ்ச நோத்பத்யதே. அதாவது இவன் மரணத்தை பார்க்குறான், ஜென்மத்தை பார்க்குறான், எல்லாரும் வயசாகிறதையும் பார்க்குறான். இவன்னா என்ன, நம்மளை தான் சொல்கிறார். எல்லாரும் பார்க்குறேளே, எல்லா குழந்தையும் பிறக்கிறது, அப்புறம் பல பேர் வயசாகிறா, தேர்து அவளுடைய லைஃபு, அதுக்கப்புறம் அவள் மாண்டு போகிறார்கள், இல்லாமல் போகிறார்கள். இதெல்லாத்தையும் பார்த்தும் இவனுக்கு கொஞ்சம் கூட இவனுக்கும் ஒரு நாளைக்கு டெத்து வரும்னு தோணக்கூட இல்லை. பாரு, என்ன பண்ணோம் நம்ம வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையோட கோல் என்ன, எதை நோக்கி போயின்னு இருக்கோம் இப்படிங்கிறது கொஞ்சம் கூட தோண மாட்டேங்கிறது பாரு அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? பீத்வா மோகமயீம் பிரமாதமதிராம் உன்மந்த பூதம் ஜகத். மோகம் என்ற மதிரா, டெல்யூஷன் அப்படிங்கிற லிக்கரை குடிச்சிருக்கான் என்டையர் வேர்ல்டு. They are so confused, they are so busy with their daily transactions that they think that is the end of the world, and they think that is nityam, that is permanent. சுற்றி இருக்கிற இம்பர்மனன்சி எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது கூட கொஞ்சம் கூட ஒரு சிந்தனை, ஒரு ஸ்பார்க் ஏற்படுறதில்லை. ஓ, அப்போ இதெல்லாமோ அனித்தியமா? அப்போ ஒரு நாளைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா, அதாவது நம்ம வார்ட்ரோபை திறந்து பார்க்கறச்சே இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். ஒரு நாளைக்கு நான் போயிட்டேன்னா இதெல்லாம் என்ன ஆகும்? சேர்த்து 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 வச்சுட்டோமே, அதெல்லாம் என்ன ஆகும்? நம்ம கிச்சன்லாம் திறந்து பார்க்கணும். எத்தனை பாத்திரம், எத்தனை ஆசையாக சில குக்வேர்லாம் வாங்கி வச்சோம் இல்லையா? அந்த வீடையே பாருங்களேன்,
என்னமா அலங்காரம் பண்ணி வச்சுருப்போம். இதெல்லாம் என்ன ஆகும்? சப்போஸ் ஐ டோன்ட் கெட் அப் இன் த மார்னிங் டுமாரோ, பாசிபிள் ஆர் நாட்? எனிதிங் இஸ் பாசிபிள். வாட் வில் ஹேப்பன் டு தட்? என்னவோ நம்ம தான் வந்து சாஸ்வதமாக இருக்கிற மாதிரி பிளானிங்கெல்லாம் வேறு பண்ணுவோம் இல்லையா? அதோடு சேர்த்து இன்னொன்று சொல்கிறார் பர்த்ருஹரி. யாவத் ஸ்வஸ்தமிதம் ஷரீரமருஜம் யாவஜ்ஜரா தூரதோ யாவச்சேந்திரிய சக்திர பிரதிஹதா யாவத்க்ஷயோ நாயுஷः ஆத்மஸ்ரேயசி தாவதேவ விதுஷாம் கார்யஃ பிரயத்னோ மகான் சந்தீப்தே பவனே து கூபகனனம் பிரத்யுத்ம கீத்ருஷः. என்ன சொல்கிறார்? உன்னோட சரீரம் வந்து எவ்வளோ நாளைக்கு இட் இஸ் ஹேவிங் குட் ஹெல்த், எவ்வளோ காலம் வயசு இருக்கோ, எவ்வளோ காலம் கைகாலெலாம் செயல்பட்டுருக்கோ, அப்போது நம்மளால் எதை வேணால் பண்ண முடியும், எதை வேணால் இது பண்ண முடியும். ஆஸ் தோ எட்டர்னலி ஐ எம் கோயிங் டு பி ஹெல்த்திங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அதாவது முட்டியெல்லாம் தேயும், உடம்பெல்லாம் முடியாமல் போகும், காது கேட்காம போகும், கை நடுங்க ஆரம்பிக்கும். அப்படிங்கிற விஷயமே நமக்கு சிங்க் ஆகாமல் எல்லாம் நன்னா தானே இருக்குது அப்படின்னு நம்மளால் பண்ண முடியுமேன்னு ஓடிண்டே இருக்கும் இல்லையா? என்ன சொல்கிறார்? அந்த டைம்லேயே வாழ்க்கை எதுக்குன்னு யோசிக்க ஆரம்பி. இன்னும் உடம்புல கொஞ்சம் தெம்பு இருக்குன்னாக்க அந்த டைம்லேயே வாழ்க்கை எதுக்குன்னு யோசிக்க ஆரம்பி. ஏன்னா என்ன ஆயிடுறதுன்னா, அந்த டைமில் யோசிக்க ஆரம்பிக்காமல் எல்லாம் முடிஞ்சு ஐசியூவில் படுத்து கிடக்கிறச்சே யோசிக்காத. அப்படி யோசிச்சா அது எதுக்கு சமானம் அப்படின்னாக்க, வீடு தீ பிடிச்சி எரிஞ்சதுக்கப்புறம் அதை தான் சொல்கிறார். ஆத்மாஸ்ரேயசி தாவதேவ விதுஷா காரிய பிரயத்னோ மகான் சந்தீப்தே பவனே து கூப கனனம் பிரத்யுத்ம கீத்ருஷா. என்ன சொல்கிறார்? வீடு தீ பிடிச்சி எரிஞ்சதுக்கப்புறம் நீ கணத்தை தோண்டினேன்னா என்ன அர்த்தம், என்ன பிரயோஜனம்னு கேட்குறார். அந்த மாதிரி எல்லாம் முடிகிற டைமில் நீ வந்து ஓ இது வாழ்க்கை எதற்காக, என் வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு அதுக்கப்புறம் உனக்கு தோணக்கூடாது. எப்போ தோண ஆரம்பிக்கணுமா? நன்னா எல்லா ஃபேக்கல்ட்டியும் ஓரளவுக்கான இன்னும் ஃபங்க்ஷன் பண்ணின்னு இருக்கா, இன்னும் நான் என் காரியத்தை நான் பண்ணின்னு இருக்கேன்னா அப்போவே யோசிக்க ஆரம்பி அப்படிங்கிறார். ஸோ எதுக்கு இதை சொன்னேன் அப்படி, இதுக்கும் கீதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையானது எப்படி வாழப்பட வேண்டும், வாழ்க்கையோட கோல் என்னவா இருக்கணும். வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு மனித வாழ்க்கைன்னு ஒரு கோல் இருக்கணும், மனித வாழ்க்கைக்குன்னே ஒரு கோல் இருக்கணும். கோல் இல்லாமையே இருந்தால் தென் இட் இஸ் அ மெக்கானிக்கல் லைஃப் இல்லையா? ஐ ஆம் கிவன் டு அ லைஃப் ஆஸ் குட் அஸ் அ கவ் ஆர் அ ரேபிட் ஆர் ஒரு மாதிரி நம்ம நல்ல சௌரியமாக இருக்கிற ஏதாவது அனிமல்ஸ் பேரை சொல்லலாம். இதே நீங்கள் பர்த்ருஹரிக்கிட்ட விட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் லாங்குவேஜில் வந்து கழுதை, நாய் அந்த மாதிரி நமக்கு எதை சொன்னால் வலிக்குமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமலை சொல்லுவார். நம்ம கொஞ்சம் சௌரியமாக இருக்கிற அனிமல்ஸை பார்த்து வச்சுட்டோம்னா ஆஸ் குட் அஸ் தோஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரி இல்லையா? இன்னொரு மரம், இன்னொரு செடி கொடி மாதிரி எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்துட்டு போகிறதுக்கா? எனக்கு கொடுத்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம், பகவான் எனக்கு இன்டெலிஜென்ஸ், எனக்கு ஒரு வில் கொடுத்துருக்காரே பண்ணுறதுக்கு, இதெல்லாம் எதுக்கு? வெறும்னா என்னுடைய செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்டில் நான் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு மட்டுமே, என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டுமே, அவ்வளவுதானா என்ன அதோட பர்பஸ்? இவ்வளோ எல்லையற்றதா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே, என்னுடைய இன்டெலிஜென்ஸும் என்னுடைய ஸ்கில், இன்னும் அன்டிஸ்கவர்ட் ஸ்கில், இதெல்லாம் என்னால் முடியுமானே எனக்கு தெரியாமல் நிறைய விஷயம் இருக்கும். நிஜமாக என்னால் இது முடியும்னு, அதுவும் சில ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதினவாளுக்கு தெரியும், சத்தியமாக நான் இதை பாஸ் பண்ணுவேன்னு எனக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எத்தனை ஸ்கில்லெல்லாம் என்கிட்ட இருக்குன்னே எனக்கு தெரியாது. அண்ட் ஐ ஹாவ் யூஸ்ட் ஆல் தோஸ் ஸ்கில் ஃபார் வாட் பர்பஸ்? ஜஸ்ட் ஃபார் மை பெட்டர்மெண்ட் அண்ட் மை ஃபேமிலிஸ் பெட்டர்மெண்ட். இதை விட இன்னும் மேலான பர்பஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசி. ஆக இந்த சத்சங்கங்கள்லாம் அதுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணும். மனித வாழ்க்கையினுடைய கோல் என்ன, மனுஷ வாழ்க்கையினுடைய கோல் அப்படின்னு சொன்னாக்க
சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, யூ கேன் take out a paper and pen and start listing all the goals that you want to achieve before the end of your life. என்னென்னலாம் எனக்கு கோல் இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பெக்யூலியர் லிஸ்ட் இருக்கும். அண்ட் த லிஸ்ட் கேன் ஈவன் ரன் இன்டு பேஜஸ், நோ ப்ராப்ளம். என்ன பண்ணுறது, சாஸ்திரம் எல்லா ஐட்டத்தையும் 4 கிளாஸிஃபை பண்ணி கொடுக்கறது. நீ என்ன வேணால் கேளு, என்ன வேணால் வச்சுக்கோ உன்னோட கோலாக. இட் வில் ஃபால் அண்டர் ஒன் ஆஃப் தீஸ் 4 கேட்டகரிஸ் அப்படிங்கிறது. ஒன்று தர்ம, இன்னொன்று அர்த்த, இன்னொன்று காம, அண்ட் த 4th இஸ் மோக்ஷா. தர்ம புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா மனிதனால் நாடப்படுவது எதுவோ அதற்கு பேர். புருஷைஹி அர்த்தியதே இதி புருஷார்த்தா. மனிதனால் எது நாடப்படுகிறதோ அது புருஷார்த்தம். ஸோ மனிதனால் நாடப்படும் விஷயங்களில் ரொம்ப காமனாக இருக்கிற விஷயம் எதுனா அர்த்த அண்ட் காமா. அர்த்தன்னா செக்யூரிட்டிக்காக நான் நாடுறது எதுவாக இருந்தாலும் அது அர்த்த புருஷார்த்தத்தில் பேசிக் செக்யூரிட்டி. அந்த சொல்லுவோம் இல்லையா, ரோட்டி கப்படா மக்கான், உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது 3மே வந்து அர்த்த புருஷார்த்தம். எதெல்லாம் இன்னைக்கு, ஆனால் நம்ம இந்த அர்த்த புருஷார்த்தம் ஒரு காலத்தில் இதை சொன்னால், இது ப்ராபப்ளி ஏதாவது ஔவையார் காலத்தில் சொன்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இன்றைக்கி வந்து பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டே ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா, உங்ககிட்ட வாட்ஸ்அப் கிடையாதா, என்ன நீ இப்படி இருக்க, உங்ககிட்ட ஜிபே கிடையாதா, இல்லையா? இட் ஹஸ் பிகம் அ பேசிக் ரிக்குவயர்மெண்ட், இல்லையா? அப்புறம் ஆற்றுல வைஃபை கனெக்ஷன் இருக்கணும், மினிமம் ஒரு 32 இன்ச்சுக்கான டிவி இருக்கணும் அட்லீஸ்ட். ஒரு வாஷிங் மிஷின் கூடவா கிடையாது. இதெல்லாம் என்ன ஆகிடுது, அதாவது நம்மளுடைய பெரியவாள்லாம் எதெல்லாத்தையும் வந்து என்ஜாய்மெண்ட்டு லக்ஸுரின்னு வச்சாலோ நம்ம அதெல்லாம் பேசிக் நெசசிட்டிக்குள்ளே, நம்மளுடைய வீச்சு எவ்வளோ பெரிய வீச்சு, எவ்வளோ பரந்த மனசுனா நம்ம வந்து வி ஜஸ்ட் இன்க்ரீஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேசிக் நெசசிட்டி and we accommodated all the luxury items into the basic necessity. இல்லையா? முன்னாடி எல்லாம் செருப்பு போடுறதே லக்ஸுரி. ஒரே ஒரு செருப்பு வச்சுருந்தா இன்றைக்கி ரொம்ப அசிங்கம். அது ஒன்லி ஒன். அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்து அந்த மாதிரி அவெல்லாம் வச்சுட்டு இருக்கா 4 செருப்பு, நான் வச்சுக்கூடாது. இதில் உனக்கு வேணுன்னா நீ வாங்கிக்கோ, இல்லை? சரி. ஸோ அர்த்த புருஷார்த்தம் அப்படின்னா பேசிக் நெசசிட்டி, என்னுடைய செக்யூரிட்டிக்காக ஆஃபீஸ் போய் சம்பாதிக்கிறது, இல்லையா? உயிர் வாழறதுக்காக நான் ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு சொசைட்டியில் வாழறதுக்காக தேவைப்படுறதுக்கான பைசா, என்னோட செக்யூரிட்டிக்காக நான் போட்டு வச்சுருக்கிற எஃப்டி, பேங்க் பேலன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எனிதிங், எதெல்லாம் செக்யூரிட்டிக்காக வச்சுருக்கேனோ அதெல்லாம் அர்த்த புருஷார்த்தத்தில் வருது. அடுத்தது காம புருஷார்த்தம். காம புருஷார்த்தம் அப்படிங்கிறது என்னுடைய டிசையர்ஸ், என்னுடைய என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக நான் எதெல்லாம் நாடுறேனோ, இல்லையா? எங்களுக்கு வருஷம் எங்கேயானு எங்களா அவுட்டிங் கூட்டின்னு போயே ஆனோம் வெக்கேஷனுக்கு, இல்லையா? அது என்ன அர்த்தமாக காமமா? உயிர் வாழறதுக்கு நெசசரியான விஷயமா அது? ஆனால் என்ன அதுக்காக என்ன அதர்மமா? அது இல்லவே இல்லை, இல்லையா? ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது, தர்மத்துக்கு உட்பட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது. ஸோ தட் கம்ஸ் அண்டர் காம புருஷார்த்தம். இதே மாதிரி இது 2 யாருக்கும் சொல்லித்தர வேணாம். உனக்கு வந்து செக்யூரிட்டிக்கு வந்து நீ உழைக்கணும், நீ வந்து செக்யூரிட்டிக்காக நீ வந்து தேடணும், செக்யூரிட்டியை நாடணும், யூ ஷுட் ஆல்வேஸ் வாண்ட் டு ஃபீல் செக்யூர்ட்னு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாம். ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, இட் இஸ் இன்பில்ட். அதே மாதிரி நீ வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோன்னு சொல்லியே தர வேண்டாம், இல்லையா? ஸோ அர்த்த அண்ட் காம நேச்சுரலி அந்த நாட்டம் எல்லாருக்குமே இருக்குது. இதில் சாஸ்திரம் எதை முதல்ல வலியுறுத்தும்னா தர்ம புருஷார்த்தத்தை வலியுறுத்தும். நீ நாடுற இந்த அர்த்த அண்ட் காமாவை தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுன்னு சொல்லும், ரைட்? தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணறச்சே நம்ம செய்கிற கர்மம் வந்து தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால அதனுடைய பலன் என்ன இருக்கும்? புண்ணியம் ஏற்படுமா, பாப்பம் ஏற்படுமா? டவுட்டா? ஏன் ஸ்ருதி கம்மியாக இருக்குது? காஃபி குடிக்கலையா நீங்கள் இன்றைக்கி ஈவினிங்? புண்ணியம் ஏற்படும், இல்லையா? தேர்ஃபோர் த ரிசல்ட் விச் இஸ் புண்ணியம் இஸ் ஆல்சோ கால்ட் தர்மா. தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணி அது ஈன்றெடுக்கப்படுவதனால புண்ணியத்துக்கே தர்மம்னு பேர். ஸோ
தர்ம புருஷார்த்தம் அப்படிங்கிறது புண்ணியத்துக்காக செய்யறது. அன்னதானம் பண்ணால் புண்ணியம், கோவிலுக்கு போனால் புண்ணியம். நிறைய பேர் கீதா சத்சங் காதில் கேட்டாலே புண்ணியம்னு வருவா இல்லையா? ஸோ உண்மைதான். கிருஷ்ணர் சொல்கிற, நீ அர்த்தம் புரியாமல் கீதா பாராயணத்தை கேட்டால் கூட புண்ணியம் பர் பின்னாடி. ஸோ புண்ணியத்துக்காக செய்வது தர்ம புருஷார்த்தம், தர்மத்துக்கு உட்பட்டு செய்வது. இது 3 இருக்குது. 4வதாக ஒன்று இருக்குல்ல, அதுக்கு யாரும் வரவே மாட்டா. நீங்கள்லாம் தான் இந்த தெரியாமல் வந்திருக்கேள். யூ ஆர் நாட் அவேர் தட் யூ ஹவ் கம் இன் சர்ச் ஆஃப் த 4th. ஏன்னா அர்த்த காமமே டெஃபிசிட்டாக இருக்கிறவங்கிட்ட நீங்கள் போய் தர்மத்தை கூட வலியுறுத்த முடியாது. somebody who has starved for days together will only feel like stealing when he is seeing food. When he is not given food, when he is begging for food, he is not given food na avanoda tendency eppadi irukum? He will steal and run away. இல்லையா? அது என்ன புண்ணிய கர்மாவா பாப கர்மாவா? கண்டிப்பா பாப கர்மா தான். பட் he is given to it. why? ஏன்னா பேசிக் அர்த்த காமமே சாட்டிஸ்ஃபை ஆகல, பேசிக் விஷயமே இல்லாதனால. therefore அர்த்த காமத்தினுடைய ரோல் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஒருத்தன் தர்ம புருஷார்த்தத்துக்கே வர முடியும். தர்மத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான தன்மையை அவனுக்கு ஏற்படும். தர்மத்துக்கு கூட வராதவனுக்கு மோட்சத்தை பற்றி பேசவே முடியாது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மோட்ச புருஷார்த்தம்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, மோக்ஷம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே செத்து போனதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு லோகத்துக்கு போகிறது தான் மோக்ஷா. இதுதான் ஐடியா இருக்கும். இது டோட்டலி ராங், டோட்டலி ராங். நம்ம சாஸ்திரத்தில் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. மோக்ஷம் என்றால் என்னன்னா, இப்பொழுதே இங்கேயே ஆனந்தமாக வாழறதுக்கு பேர் மோக்ஷம். என்னுடைய மனசு எந்தவித துக்கமும் கொடுக்காமல் ஆனந்தமாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. அதாவது புடுங்கல் இருக்குமானா இருக்கும், பிரச்சனையெல்லாம் மாறிடுமா, நான் கீதா படிக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையெல்லாம் மாறிடுமானா வெளியில் எந்த உலகமும் மாறாது. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். நீ பாட்டுக்கு போய்டுறியா சனிக்கிழமையா, கிளம்பிடுவியா உடனே பைய தூக்கிண்டு அப்படின்னு, இந்த மாதிரி வேணால் ஏதாவது நம்ம கேட்கலாம் இல்லையா? கீதா இந்த வயசுலேயே கீதையா நீ? இது இந்த மாதிரி நமக்கு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு புடுங்கல் வேணால் ஏற்படலாமே ஒழிஞ்சு நம்மளை சுற்றி இருக்கிற புடுங்கல் குறைய போகிறதில்ல. ஆனாலும் it is not that without pudungal I will be ananda. It is in spite of all the pudungal that I can still remain calm. And என்னோடைய calmness எப்படி இருக்கும்னா, it will become contagious. என்னோட ஹாப்பினஸ், என்னோட ஆனந்தா, என்னோடைய மன நிம்மதி எப்படி இருக்கும்னா, it will become very 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 encouragingly contagious. எல்லாரும் என்ன பண்ணுவா, வாட்ச் பண்ணுவா, நீ மட்டும் எப்படி இப்படி இருக்க, என்ன சீக்ரெட்டு, இந்த மாதிரி இருக்கணும்னா நானும் என்ன பண்ணணும் அப்படின்னு டைரெக்டாக ஓப்பனாக கேட்குறதுக்கு வெக்கப்பட்டுண்டு, நீ ஏதோ கிளாஸ் போகிறேன்னு சொன்னியா, அடுத்த வாட்டி என்கிட்ட சொல்கிறியா, நானும் வரட்டுமா, நானும் வரலான் இருக்கேன், பார்க்குறேன் ஒரு தடவை அப்படின்னு கேட்பா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படும். ஸோ மோக்ஷானா என்னென்னா முழு மன நிறைவு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். துக்கம் கலவாத ஆனந்தம், மன நிம்மதி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ சொல்லுங்க, முழு மன நிறைவு, துக்கம் கலவாத மன ஆனந்தம், மன நிம்மதி, மனசாந்தி. இது நான் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்பேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். சரியா? கையை தூக்கி பதில் சொல்லணும். மொத்தமாக பதில் சொன்னால் யார் சொல்கிறேன்னு கேட்க மாட்டேங்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த ஏஜில் இருக்கிறவா இதுக்கு எலிஜிபிள்? நீ சொன்னேன்னா பாரு, எல்லா ஏஜும். பர்ஃபெக்ட். ஸோ இதுக்கு ஏஜ் குரூப்பே கிடையாது இல்லையா? நான் எந்த ஏஜில் மோட்சத்தை தேடணும்? அப்போது வென் மோக்ஷா இஸ் டிஃபைன்ட் ஆஸ் மனசாந்தி, மென்டல் பீஸ், ஆனந்தா, எந்த ஏஜ் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் மோக்ஷா? த கொஸ்டின் இட் செல்ஃப் இஸ் ராங் இல்லையா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. மோக்ஷம் அப்படிங்கிறது, இஸ் இட் அ சாய்ஸ் ஆர் there is no choice? Obviously no choice. Obviously no choice இல்லையா? ஐயோ இப்போ கொஞ்சம் கீதா கேட்க எத்தனை பேரை நாங்கள் கூப்பிட்ருக்கோம் தெரியுமோ? கீதை எடுக்கிறார் ஆச்சாரியா ரங்காஜி, கீதா கிளாஸ் எடுக்கிறச்சே கோபாலபுரம் கிருஷ்ணர் கோயிலில் ஆரம்பித்தார்.
நாங்கள் ஒரு 2-3 பேர் வெளியில் நின்றுருப்போம். கோவிலுக்கு வரவா எல்லாரையும் ஜஸ்ட் அப்படியே பின்னாடி பிரதட்சணமாக போவா. அங்கே ஒரு கிருஷ்ணர் இருப்பாங்க, சன்னதியெலாம் இருக்கும். அங்கே போயிட்டு அப்படியே அப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி பார்த்துட்டு அப்படியே போயிடுவா. இவர் அப்படியே இருக்கிற அடி வயிற்றுலேருந்து நெஞ்சிலேருந்து எல்லா எனர்ஜியும் கொட்டி கிளாஸ் எடுப்பார். கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்டுட்டு போங்களே அப்படின்னா, ஜி எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆலை ஜி. ஓ சரி 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 அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஹாவ் மைண்ட் செட் தட் இப்படி இருந்தால் தான் கீதை கேட்கலாம். நான் இப்போல்லாம் மோக்ஷம்லாம் இப்போ வேண்டாம் எனக்கு அப்படின்னா, ஆஸ் தோ தேர் இஸ் அ சாய்ஸ். What do you think moksha is? Because the definition of moksha that you have taken in mind is wrong. That's why there is no choice for anyone. In fact, human being, எறும்பு புல் முதல் பிரம்மதேவன் வரை அனைவரும் தேடுவது மோக்ஷத்தை தான். பாயிண்ட் நம்பர் 3. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஏஜ் பார், காஸ்ட் பார், கண்ட்ரி, இது க்ரீடு எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் முழு மன நிறைவு வேண்டும். Therefore it is common for all. கரெக்டா? பாயிண்ட் நம்பர் 2, இட் இஸ் நாட் அ சாய்ஸ். இல்லையா? எல்லாரும் விரும்புவது அதுதான். உனக்கு நிம்மதியாக இருக்கணுமா வேண்டாமான்னு கொஸ்டினே கிடையாது. இல்லையா? நான் பாயிண்ட் நம்பர் 3, தோ ஐ சே தர்மா அர்த்த காம, இது 3 மூலமாகவும் ஆக்சுவலி நான் என்ன அடைய ஆசைப்படுறேன்? ஐ ஆம் சீக்கிங் மோக்ஷா ஒன்லி. பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த டெஃபினிஷன் ஆஃப் அ மோக்ஷாவை ஏதோ ஒரு வஸ்து, ஒரு பொருள், ஒரு நபர் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். இவளை கல்யாணம் பண்ணிண்டா எனக்கு லைஃப் செட்டில், எனக்கு அதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம். ஆஸ் தோ தட் இஸ் தி எண்ட் ஆஃப் மை லைஃப். இல்லையா? மணந்தால் மகாதேவி, இல்லையே மரணதேவி. அது கன்ஃபர்ம்டு. மரணதேவி கன்ஃபர்ம்டு, மகாதேவி தான் கன்ஃபர்ம்டு இல்லை. இல்லையா? அதனால் எந்த ஒரு விஷயத்தை நான் நாடினாலும், be it anything in this material world, Shastram is telling, understand that you are actually seeking to be happy. இல்லையே, நான் ஒரு விஷயம், அதாவது ஏதாவது ஒன்று எனக்கு பிடிச்சதை வாங்க போகிறச்சே ஆர் என் பிடிச்சதை அடைய போகிறச்சே, எஸ் ஐ ஆம் சீக்கிங் ஹாப்பினஸ். பட் சில சமயம் சில விஷயங்கள்லேருந்து நான் விலகி ஓடுறேனே, அப்போவும் யூ ஆர் சீக்கிங் மென்டல் பீஸ் ஆர் ஹாப்பினஸ் ஒன்லி. ஏன்னா பிடிக்காத விஷயத்துலேருந்து நான் ஓடுறதும் எதுக்கு? சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக. இல்லையா? தேர்ஃபோர் அதாவது பிடிச்சதை நாடி போகிறச்சையும் சரி, பிடிக்காத விஷயத்துலேருந்து விலகர்ச்சையும், பிடிச்சது பிடிக்காததுன்னு சொல்கிறத விட ஒவ்வாத விஷயங்களிலிருந்து விலகி இருப்பதும் எதற்காக அப்படின்னாக்க, நான் என்னுடைய நிம்மதியை அது மூலமாக பார்க்கறதுனால, என்னுடைய சந்தோஷத்தை அது மூலமாக ஏற்றி வச்சு பார்க்கறதுனால. தேர்ஃபோர் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 4 புருஷார்த்தம் இருக்குது. இதுதான் ஹியூமன் கோல். ஹியூமன் கோல் எதுவாக இருந்தாலும் இந்த 4த்துக்குள்ளே வந்துரும்னு பார்த்தோம். தர்ம அர்த்த காம அப்படிங்கிறது பேசிக்னு பார்த்தோம். மோக்ஷ அப்படிங்கிறது எந்த ஏஜ் குரூப்புக்கும் உட்பட்டது இல்லைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அது சாய்ஸுக்குள்ள இருக்கிற விஷயம் இல்லைன்னு பார்த்தோம். அப்புறம் மோக்ஷாங்கிறது ஆக்சுவலி 4வதாக சொன்னாலும் அது ஏதோ தனியாக இருக்கிற ஒரு கோல் கிடையாது. இட் இஸ் இன் அண்ட் த்ரூ எவ்ரி கோல் தட் ஐ ஆம் சீக்கிங் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன் த்ரூ எவ்ரி திங் தட் ஐ எம் ட்ரைங் டு அக்கம்ப்ளிஷ் இன் திஸ் வேர்ல்டு, நான் எதை தேடுறேன், எதை நாடுறேன்? நான் நிம்மதியை நாடுறேன். ஐ ஆம் சீக்கிங் அ ப்ளீஸ்டு செல்ஃப். அதை தான் நான் தேடுறேன். தட் ப்ளீஸ்டு செல்ஃப் இஸ் வாட் I am seeking and I am chasing. Fine. Now this being the goal, பர்த்ருஹரி சொன்னதுலேருந்து இதுதான் உன் கோல்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருவன் அவ்வாறு இதுதான் என்னுடைய கோல்னு புரிஞ்சுன்னு இருக்கானோ, வியவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குருநந்தன பகுஷாக்கா ஹ்யனந்தாச்ச புத்தயோ அவ்யவசாயினாம். அதாவது வியவசாயாத்மிகா புத்திஹினா நிச்சயாத்மிகா புத்திஹி, ஒன் ஹூ ஹேஸ் clearly envisioned that this is only my goal. ஏகேஹ, இது மட்டும்தான் என் கோல். எது என்னோட கோல்? இப்போ எது என் கோல்? மோக்ஷா, முழு மன நிறைவு தான் என்னோட கோல். வேற எதுவுமே என் கோல் கிடையாது. மற்றது ஆக்சுவலி கோல் இது ஒன்று தானே புரிஞ்சுண்டவன் இன்டெலிஜென்ட் பர்சன்.
இல்லை இல்லை நிறைய கோல் இருக்குது, ஐ ஆல்சோ வாண்ட் மென்டல் பீஸ் அப்படின்னு சொன்னாக்க பஹூஷாக்கா இல்லையா? அது யார்? அவ்யவசாயினாம், இன்னும் அவன் அறியவில்லை. Therefore, fixing the goal is very, very important. And யார் ஒருவன் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டானோ, இதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டானோ, இப்போ யாராவது ஒருத்தர் ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்கோ. யூ டேக் திஸ் ஃபெலோ, திஸ் ரீசன்ட் சாம்பியன் குகேஷ். இப்போ குகேஷ் வந்து ஸ்கூல் எவ்வளோ படிச்சிருக்கேன்னா, நான் ஸ்கூலுக்கே போகல சரியானா, ஒரு அளவு வரைக்கும் சரியாக போகலை, அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு மேலே போவே இல்லை. ஏன் போவே இல்லை? ஏன்னா ஸ்கூல் படிக்காமல் இருப்பாளா? ஸ்கூல் கூடவா படிக்காமல் இருப்ப? நாளைக்கு என்ன பண்ணுவ? நாளைக்கு உன்னை உட்காந்து வச்சு யார் போடுவா? உனக்கு யார் இது வாங்கி கொடுப்பா? யார் அது வாங்கி, உன்னை நம்பி யார் வேலை கொடுப்பா? இன்னைக்கு அவனை எங்கே போனாலும் வாவானே எந்திரா இல்லையா? ஸோ ஏன் அது, ஏன் இதெல்லாத்தையும் விட்டான் அவன்? பிகாஸ் ஹீ டிசைடட் தட் ஹீ வாண்ட்ஸ் டு, ஹீ saw only one thing. என்னது? வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இன் செஸ் இல்லையா? அதனால் இதுதான் என்னோட கோல் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுதுன்னா அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்? எல்லாமே அந்த செஸ் விளையாட்டு சம்மந்தமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு 4 கிளாஸ் கிரிக்கெட்டுக்கு இது கோச்சிங்க்கு அனுப்புங்க உங்கள் பையனை. அவன் வீட்டுக்கு வந்து இப்படியும்மா எதை எடுத்தாலும் இப்படிம்மா என்னோ பண்ணிட்டு இருப்பான். சேஷ்டை எப்போ பாரு சிந்தனை வந்து அதுலேயே இருக்கும் இல்லையா? ஏன்னா அவன் உடனே வந்து பெருசாக ஏதாவது தோனியோட ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து மாட்டுவான், ஓட்டுவான் இல்லையா? ஐ see myself there. அதனால் கோல்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுதுன்னா என்ன ஆகும்? அதுக்கு பேர் தான் கோல் ஃபிக்ஸேஷன். என்னோட மொத்த லைஃப்பும் அந்த இலக்கை அடைவதை நோக்கியே இருக்கும். எப்படி ஜிபிஎஸ்ல நான் ஒரு டெஸ்டினேஷன் போட்டதுக்கப்புறம் என்ன மேப்போ அதை ஒட்டி தான் போவேன். நடுவில் பசிச்சுதுன்னா கூட நியரஸ்ட் ரெஸ்டாரண்ட் எது, ஆன் த வே என்னென்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, இதை விட்டால் அடுத்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது இல்லையா? ஏன் சுற்றின்னு இன்னும் வேறு ஏதாவது ரூட்டில் போயிட்டு வாயேன், கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டு வாயேன், போவோமோ பண்ணுவோமோ? அந்த மாதிரி பண்ண சொன்னால் என்ன ஆகும்? பைத்தியமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஏன்னா தட் இஸ் வேர் ஐ ஹாவ் டு கோ. இதெல்லாம் புரியறது இல்லையா? இதே மாதிரி தான் கிருஷ்ணர் சொல்கிறார். வாழ்க்கையில் இதுதான் கோல்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா உன்னோட மொத்த லைஃபுமே அதை நோக்கி அலைண்டாக இருக்கணுமா வேண்டாமான்னு கேட்குறார். அதர்வைஸ் உனக்கு இன்னும் கோல்னாலே என்னென்னு புரியலைன்னு அர்த்தங்கிறார். யூ ஹவ் ஸ்டில் நாட் ஃபிக்ஸ்ட் யுவர் கோல். இஃப் யூ சே நோ 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 நோ, ஐ வேல்யூ கீதா, ஐ வேல்யூ சாஸ்திரம், அண்ட் எஸ் ஐ வாண்ட் முழு மன நிறைவு ஒன்லி, அண்ட் யூ டூ எவ்ரி திங் எல்ஸ் தட் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் இட், அப்படின்னா என்ன? இன்னும் எனக்கு கோல் புரியலை, கோலை ஃபிக்ஸ் பண்ணலன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறார். அதனால் அங்கங்கே செக் பண்ணிக்கோ, நம்ம எங்கே போயின்னு இருக்கோம், நம்ம கோல் என்ன, நம்ம இப்போ என்ன பண்ணின்னு இருக்கோம், நம்ம கோல் என்ன, நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோம். இந்த மாதிரி வாழ்க்கை அவேர்னஸோட வாழறதுக்கு இவர் என்ன பண்ணுறார்? ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு மெத்தட் ஒன்று ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார். ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாள்ல கம்பெனிலலாம், அந்த மாதிரி ஹீ ப்ரிஸ்கிரைப்ஸ் அன் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஹியர். அதுக்கு பேர் யஜ்ஞமயமான வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். கிரகஸ்தாசிரம தர்மத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவா, அதுதான் கிரகஸ்தாசிரமம். ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவா எல்லாருக்கும் கம்பல்சரி டியூட்டியாக 3 விஷயம் வேதத்தில் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. தானம், தவம், யஜ்ஞம். தானம், தவம், யஜ்ஞம். இது என்னது? சாய்ஸ் கிடையாது, கம்பல்சரி. டெய்லி சாப்பிட்ற மாதிரியானா அப்படி கூட இல்லை, மூச்சு விடுற மாதிரி. ஏன்னா டு ஈட் நாட் டு ஈட் இஸ் மை சாய்ஸ், பட் டு பிரீத் ஆர் நாட் டு பிரீத் இஸ் நாட் அ சாய்ஸ். அந்த மாதிரி திஸ் ஹேஸ் டு பி கன்சிடர்ட். தானம், தவம், யஜ்ஞம். தானம்னா என்ன நமக்கே தெரியும். தானம்னா என்னன்னு தெரியும். கொடு, தூக்கி தூக்கி கொடு, எல்லாம் தானம். அப்படி இல்லை, எப்படி தானம் கொடுக்கணும்லாம் சொல்கிறார். எது வசதியான தானம், எது மத்தியம ரேஞ்சில் ஓகே இப்படி கொடுத்தா, ஐய இந்த மாதிரி மட்டும் கொடுக்கவே கூடாது தானம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார் 17வது அத்தியாயத்தில். ஆக எல்லாம் கெட்டு போனது, ஐய வேணாம் நல்லா இல்லை அவளுக்கு கொடுத்துரு, அதெல்லாம் தானம் கிடையாது, பாப்பம் வரும்.
இந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சுருக்கார் கிருஷ்ணர். ஸோ தானம் எப்படி இருக்கணும், அப்புறம் தவம், கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்றுக்கணும், நம்மளாவே வாலண்டியராக கஷ்டத்தை ஏற்றுக்கணும். இதுக்கு தான் நம்மளோட சிஸ்டமில் இந்த ஏகாதசி விரதம் இல்லையா, மகா சிவராத்திரி விரதம் இதெல்லாம் இருக்குது, ஷஷ்டி விரதம், இந்த மாதிரி விரதம் இருக்கிறது எதுக்காக இருக்குன்னா வாலண்டரியாக எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற விஷயத்தை நானாக ஏற்றுக்கிறது. எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய சென்சஸ் என்னோட வசத்தில் இருக்கணும், அதோட வசத்தில் நான் இருக்கக்கூடாது இல்லையா. இந்த நாய்க்குட்டியை வாக்கிங் கூட்டின்னு போவா தெரியுமா, முதல்ல அவர் கூட்டின்னு போவார் நாய்க்குட்டியை வாக்கிங், கொஞ்ச நேரத்தில் அப்புறம் நாய்க்குட்டி அவரை வாக்கிங் கூட்டின்னு போவோம். அது எங்கெங்கே போகிறதோ, எங்கெங்கே நிற்கிறதோ, எங்கெங்கே பாத்ரூம் போகிறதோ அங்கே போய் இவர் நிற்கணும், வேறு வழியே இல்லை இல்லையா. அந்த மாதிரி முதல்ல மனசு நான் சொல்கிறத கேட்கும், அதுக்கப்புறம் என்னாகும், மனசு சொல்கிறபடி நான் ஆடின்னு இருக்கேங்கிறது கூட எனக்கு தெரியாமல் போயிடும். கரெக்டாக தானே இருக்குது, இதில் புத்தி வேறு லாஜிக் சப்ளை பண்ணோம், நான் நினைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு மொத்தமாக அபத்தம். ஆனால் அதை திங்க் பண்ணுறதுக்கோ ரீசன் அவுட் பண்ணுறதுக்கோ கூட எனக்கு ஒரு ஆப்ஜெக்டிவிட்டி இல்லாமல் போயிடும். ஆல்ரைட், ஸோ தவம் அப்படிங்கிறது எதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனாக்கா என்னுடைய ஃபேக்கல்ட்டிஸை என்னோட வசத்தில் வச்சுக்கணும். நானில் சொல்லணும், இப்போ நான் இப்போ என்ன நினைக்கணும்னு நான் டிசைட் பண்ணணுமா, வேறு யாராவது டிசைட் பண்ணணுமா? நான் தானே டிசைட் பண்ணணும். அப்போ நான் என்ன நினைக்கணுங்கிறத என் மனசு டிசைட் பண்ணிட்டுனா என்ன அர்த்தம் இல்லையா. இப்போது நீங்கள் வண்டி ஓட்டின்ண்டே போகிறேன்னு வச்சுக்கோங்க, கார் ஓட்டின், ஓகே டேக் அ கேஸ் ஆஃப் அ காரை ஓட்டின்னு போகிறேன், ரைட்டில் திருப்பணும், ஸ்டியரிங்கை ஓடிக்கிறேன், அது லெஃப்டில் திருப்புறது, அந்த வண்டியை யூஸ் பண்ணுவேளா? தொடக்கூட மாட்டோம் அதை. ஐயோ அதுவா வேண்டாம்ப்பா நான் நடந்தே போகிறேன், ஏன்னா என் காலான்னு சொல்கிறச்சே திரும்புறதே, அதனால அது வரைக்கும், அதுக்கப்புறம் வீல் சேர் தான் இல்லையா. அதனால் என்னோடய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் நான் சொல்கிறபடி கேட்கணும் அப்படின்னாக்க எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும், எனக்கு ஒரு பவர் இருக்கணும் இல்லையா. அது எது கொடுக்கறது அப்படின்னாக்க தவம் கொடுக்கும். நானாக வாலண்டியராக என்னால் அதாவது இப்போ இருக்கிறத விட ஒரு லெவல் எனக்கு கஷ்டமாக இருக்கணும், ஒரேடிய கஷ்டத்தை வாரி போட்டுக்கூடாது, இது தவம். மூணாவது யஜ்ஞம். யஜ்ஞம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வர்ஷிப் அப்படின்னு அர்த்தம். வர்ஷிப் அப்படின்னா யஜ்ஞம். நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸில் யஜ்ஞம் அப்படிங்கிறது பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்படுறது. 5 forms of worship or the 5-fold worship. என்னென்ன அப்படின்னா, நம்பர் 1 தேவ யஜ்ஞம். நான் முதல்ல லிஸ்ட் பண்ணிடுறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேவ யஜ்ஞம். நம்பர் 2 பித்ரு யஜ்ஞம். நம்பர் 3 ரிஷி யஜ்ஞம் ஆர் பிரம்ம யஜ்ஞம். நம்பர் 4 மனுஷ்ய யஜ்ஞம். நம்பர் 5 பூத யஜ்ஞம். இந்த 5 யஜ்ஞம் இருக்கு இல்லையா, தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம். இந்த 5 யஜ்ஞத்துக்கு பேர் பஞ்ச மகா யஜ்ஞம்னு பேர். இதெல்லாம் கம்பல்சரி டியூட்டி, ஞாபகம் வச்சுக்கணும். தேவ யஜ்ஞம்னா என்ன? தேவ யஜ்ஞம்னா ஆற்றுல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பூஜை பண்ணுறதோ, இல்லை ஒரு கற்பூரார்த்தி காட்டுறதோ, பூ சாத்துறதோ, 2 ஸ்லோகம் சொல்கிறதோ, பகவான்கிட்ட நின்று ப்ரேயர் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தேவ யஜ்ஞம். வர்ஷிப்பிங் காட் ஆர் த டெய்டி, அதுக்கு பேர் தேவ யஜ்ஞம். ஆர் கோவிலுக்கு போகிறது, எனிதிங் பகவான் சம்பந்தமாக செய்யும் ஒரு வர்ஷிப், அதுக்கு பேர் தேவ யஜ்ஞம். நெக்ஸ்ட் பித்ரு யஜ்ஞம் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. பித்ருக்கள் நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ்க்கு நம்ம பண்ண வேண்டிய வர்ஷிப். இதுதான் ஸ்ராத்தம் பண்ணுறதோ, இல்லை திதி கொடுக்கறதோ, இல்லை அமாவாசைக்கு அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் சில உகந்த தினங்கள் இருக்கும் இல்லையா, மகாலய பட்சம் இருக்கும், அந்த மாதிரி சில உகந்த டேஸில் நம்ம பண்ண வேண்டியது. அதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு அப்படியே இப்போல்லாம் அந்தியஷ்டி கர்மாவே சுருக்கிடுறா, ஷார்ட் வெர்ஷன். யாருக்கு நல்லது அதெல்லாம் பண்ணா? போனவாளுக்கா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பண்ணுறவாளுக்கு நல்லது. அதை பண்ணாமல் விட்டால் உங்களுக்கு தான் கெடுதல். போகிறவாளுக்கோ இதுக்கோ யூ ஆர் நாட் டூயிங், தோ எஸ் இட் இஸ் ப்ரெசென்டட் தட் வே, பட் ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங் என்னோட கிராட்டிடியூடு இருக்குல்ல, போயிருக்கார்ல போனவர், என்னுடைய பேரண்ட்டோ இல்லை என்னுடைய தாத்தாவோ யாரோ போயிருக்கா அப்படின்னாக்கா அந்த பர்சனுக்கு நான் பண்ண வேண்டிய கிராட்டிடியூடு இருக்குல்ல, எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கேன் அந்த பர்சன்கிட்டேருந்து,
அந்த கிராட்டிடியூடை நான் திருப்பி கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? ஒரு தேங்க்ஸ் கூடவா சொல்ல முடியாது உன்னாலன்னு அடுத்த வேலை பார்த்து கேட்குறோம்ல. இவ்வளோ கன்சியூம் பண்ணிவிட்டு நான் திருப்பி கொடுக்கலன்னா எந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம திருப்பி கொடுக்கணும். இந்த பஞ்சமகா யஜ்யமோட டிசைனே அதுதான். ஏன்னா சொசைட்டிலேருந்து இந்த என்டையர் ஜகத்துலேருந்து நம்ம இந்த 5 ஃபீல்டுலேருந்தும் நிறையா கன்சியூம் பண்ணுறோம். பகவான்கிட்டேருந்து வேணுங்கிறதெல்லாம் கேட்குறோம். எதுவுமே கேட்காம பகவானே எல்லாமே நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கான பிரார்த்தனை பண்ணியிருக்கோமா? அது தேவயஜ்யம் இல்லையா? வேணும் 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 வேணும்னு அந்த ஐ வாண்ட் லிஸ்ட்டை மட்டும் அனுப்பிச்சுட்டே இருக்கும் இல்லையா? பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் அனுப்புவோம் பகவானுக்கு. அதனால் ஒரு தேங்க்யூ நோட்டோட டெய்லி, அது தேவயஜ்யம். அதே மாதிரி பித்ருக்கள்னால் செத்து போன பித்ரு தானே அர்த்தம் இல்லை. ஜி எனக்கு அப்பா அம்மாலாம் இன்னும் இருக்கா ஜி, நான் எப்படி ஜி பித்ரு யஜ்யம் பண்ணுறது? டெய்லி அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறது பித்ரு யஜ்யம். நம்ம டெட் பர்சனுக்கே இந்த பித்ருங்கிற சப்தத்தை பிரயோகப்படுத்தி பித்ருனாலே நம்மளுக்கு காதில் விழுறச்சு அது செத்து போனவான்னு. பித்ரு அப்படிங்கிறது பேரண்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த பேரண்ட் அந்த லீனியேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரே பித்ரு அப்படின்னு அர்த்தம். தே கேன் பி அலைவ் ஆர் டெட். ஓகே, ஸோ இருக்கா அப்படின்னாக்க நம்ம பக்கத்துலேயே இருந்தானா டெய்லி நமஸ்காரம் பண்ணலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் மானசீகமான நமஸ்காரம் பண்ணலாம். அவளுக்கு ஃபோன் பண்ணி நடுவில் பேசலாம். வெறும் நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பைசா அமிச்சிட்டேன் பார்த்துக்கோ, அது இல்லை இல்லையா? ஃபோன் பண்ணி நடுவில் எப்படி இருக்க, என்ன பண்ணுற, இதெல்லாம் ஒரு 4 வார்த்தை உட்காந்து அவளோட கலகலன்னு பேசுறது இருக்குல்ல, ஜஸ்ட் டு மேக் தெம் ஃபீல் தட் யூ ஆர் வித் தெம். இது இட் இஸ் அ வே ஆஃப் டெமான்ஸ்ட்ரேட்டிங் மை கிராட்டிடியூட் ஃபார் வாட் எவர் ஐ ஹவ் கன்சியூம்ட் ஃப்ரம் தட் பர்சன். பித்ரு யஜ்யம். நெக்ஸ்ட் என்ன? ரிஷி யஜ்யம் ஆர் பிரம்ம யஜ்யம். நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம கிட்ட சேர்றது வரைக்கும் பல ரிஷிஸ், பல ஆச்சாரியாஸ் இருந்திருக்கா who have brought it down to us. அண்ட் நம்மக்கிட்ட இதை சேர்க்கறதுக்கு வேதம்ங்கிற மூல கிரந்தத்தை பலவித லேயர்ஸில் பலவிதமாக நம்மக்கிட்ட ஸ்தோத்திரங்களாகவும் ஸ்லோகங்களாகவும், விஷ்ணு சஹஸ்ரநாமா வரைக்கும் த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் ஃபேமஸ், அதுக்காக அதை எடுத்துக்கிறேன். அது வரையில் நம்மக்கிட்ட இது இன்றைக்கி இருக்குது அப்படின்னாக்க இதை ப்ரொடெக்ட் பண்ணி நமக்காக கொடுத்த பல பேர் இருக்கா. அதில் நிறைய பேரோட பேர் கூட நமக்கு தெரியாது இல்லையா? அதுவும் அந்த தியானத்தில் வருதுனால அஸ்ய ஸ்ரீர் விஷ்ணோர் திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய, அப்புறம் என்ன, ஸ்ரீ வேதவியாசோ பகவான் ரிஷிஹி. என்ன ரிஷி பேரை ஞாபகம் வச்சுக்கணும், என்ன சந்தஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் என்ன தேவதான்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த ஞாசத்தில் வரும். இங்கே தலையில் கை வச்சுன்னு ரிஷி பேர் சொல்லணும், இங்கே சந்தஸ் பேர், இங்கே தேவதா பேர், இப்படி ஞாசம் பண்ணிட்டு தியானம் அப்படின்னா கண்ணை மூடின்னு உட்காந்து பகவானை தியானம் பண்ணணும். நம்ம தியானம்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா வேலையும் பண்ணிட்டு கார்த்தால் ஆரம்பித்தேன்னா பாருங்கோ, இதை சொல்லி முடிச்சுருவேன் சமைச்சுட்டே எல்லாத்தையும் 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருவேல. வெரி குட். ஸோ ரிஷி யஜ்யம் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம படிக்கிறது மூலமாக, வாசிக்கிறது மூலமாக, காதால் கேட்கறது மூலமாக. நானும் ட்ரை பண்ணிட்டேன் ஜி இவ்வளோ வருஷமாக, அது வாயிலே வரல ஜி எனக்கு. நோ ப்ராப்ளம், டேப் ரெக்கார்டரில் போட்டு காதால் கேளுங்க, யூடியூப்பில் போட்டு காதால் கேளுங்க இல்லையா? ஸோ கேட்டாலே ஜஸ்ட் ஃபாலோ, ஜஸ்ட் லிசன், கிவ் டைம் ஃபார் தட். அது ரிஷி யஜ்யம். அண்ட் இந்த மாதிரி நம்ம சாஸ்திரத்தை கேட்குறச்சே, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறச்சே, யூ கிவ் டைம் ஃபார் திஸ், however painful it is. yeah, so அதனால் அது ரிஷி யஜ்யம். அதுக்கப்புறம் ரிஷி யஜ்யம் ஆர் பிரம்ம யஜ்யம். பிரம்மனா வேதம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிஷி யஜ்யம் ஆர் பிரம்ம யஜ்யம். அதுக்கப்புறம் என்னது? மனுஷ்ய யஜ்யம். மனுஷ்ய யஜ்யமில் தி மோஸ்ட் ஃபேமஸ் இஸ் அன்னதானம் அண்ட் வஸ்திரதானம். இந்த நவராத்திரிக்கு எல்லாரையும் கூட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுக்குறது, வெத்தல் பாக்கில் ஏதாவது வச்சு கொடுக்குறது, ஆல் தீஸ் ஆர் பில்ட் இன் டு அவர் சிஸ்டம்ஸ் ஒன்லி பிகாஸ் இல்லாட்டா இவன் தானமே பண்ண 10 ரூபா தூக்கி கொடுத்துருவோமா? நம்ம 10 ரூபா கொடுத்துருவோம். இந்த பெட்ரோல் பங்க்கில் காற்றடிக்கிறச்சே நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். 2 வீலர்னால் 10 ரூபா போகிறோம். இன்னும் காருக்கே 10 ரூபா தான் கொடுத்துட்டுருக்கான் நிறையா பேர். 4 வீலுக்கு அடிக்கணும், அவன் சுற்றி பாவம் அந்த பையன் வேகாத வெயிலில் நின்றுருக்கான். அண்ட் வித் ஸோ மச் ஆஃப் கேர் ஹீ டேக்ஸ். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, இதில் கம்மியாக இருக்குது சார், இது இப்படி இருக்குது சார், அப்படி இருக்குது சார்னு சொல்லுவான் இல்லையா? ஸோ மச் ஆஃப் பர்சனல் அட்டென்ஷன். ஒரு 10 ரூபா நம்மளால் கொடுக்க முடியாது. ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆயிரக்கணக்காக செலவழித்து சாப்பிட்டு வருவோம், நல்ல ஒரு 3 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில். வெளியில் இருக்கிற அந்த வாட்ச்மேனுக்கு, பார்க்கிங்கில் இருக்கிற அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டோம். அதுவும் இப்போ ஜிபே வந்ததில் கெட்டே போச்சு, கையில் கேஷே கிடையாது யார்கிட்டையும்.
சில்லறை இல்லையே போகிறச்சே எடுத்துன்னு போனோம் இல்லையா. அதுக்கு தானே கிரகஸ்தாசிரமா. என்னை பற்றியே நினச்சிட்டு இருந்தது பிரம்மச்சரியத்தோட ஓவர். ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு நினைக்க தெரியாது. நான் குழந்தையா இருந்தேன். எப்போ கல்யாணம் ஆச்சோ ஃபஸ்ட்டு முதல்ல என்னை பற்றி இன்னொருத்தர் ஹஸ்பண்டுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் காஃபி குடித்தாரா சாப்பிட்டாரா அதை பற்றி நினைக்கணும். அதை வேற நினைக்கணும். நான் சாப்பிட்றேன் எப்படியோ வேறெவர் இட் பிகின்ஸ். யூ ஹாவ் டு கெட் டு அ பாயிண்ட் வேர் இட் பிகம்ஸ் நேச்சுரல் டு யூ இல்லையா. அப்புறம் குழந்தை பிறக்கும், குழந்தைய கவனிக்கணும். ஸோ குட் மதர் அப்படின்னா குட் ஒய்ஃபாக இருக்க முடியாது. அது ஒரு கான்ஃப்ளிக்ட்டு இல்லையா. எல்லோரும் இதை ஐ திங்க் எவ்ரிபடி வில் கோ த்ரூ திஸ். ஸோ அது அது அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் எதுக்கு இந்த ஃபேமிலி சிஸ்டம்லாம் இருக்குன்னா என்னுடைய மைண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான். கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வரணும். இல்லாட்டா என்ன ஆகும்னா அதுவே வந்து ஃபேமிலி. அதுக்கப்புறம் பக்கத்தில் இவன் வந்து பாயசமாக பண்ணுவா, பக்கத்தாத்தில் இருக்கிறவளுக்கு தெரியவே தெரியாது இவத்தில் பாயசம் வச்சுருக்கான்னு இல்லையா. ஸோ இதெல்லாம் கொடுக்கணும், எல்லார்கிட்டையும் கொடுந்து பகிர்ந்து சாப்பிட்றது. கீழே இருக்கிற வாட்ச்மேன்கிட்ட நம்ம ஆஃபீஸ் போவோம், அந்த செக்யூரிட்டி இருப்பான், நீங்கள் வேணால் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்களேன், சௌக்கியமா பையன் என்ன நல்லா படிச்சுட்டு இருக்கானா அப்படின்னு கேளுங்களேன். எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா. இது போகிறோம். மனுஷ யஜ்யம்னா நீங்கள் கூப்பிட்டு வச்சு 1000 லட்சமாக கொடுக்க வேண்டாம். யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்பெண்ட். யூ கேன் ஸ்பெண்ட் மணி, யூ கேன் ஸ்பெண்ட் டைம், யூ கேன் ஈவன் ஸ்பெண்ட் சம் குட் வேர்ட்ஸ் which will literally cost you nothing இல்லையா. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கேள், சௌக்கியமா, நீங்கள் என்ன ஆற்றுல என்ன சமையல், மாமி என்ன பண்ணுறா, சும்மா எப்படி கேளுங்கோ. 4 வார்த்தை அவளுக்கு பிடிச்ச விஷயத்த பேசுங்கோ. அந்த மாதிரி பேசுகிறச்சே என்ன ஆகிறது அப்படின்னா யூ மேக் தி அதர் பர்சன் ஹாப்பி. இந்த மாதிரி சொசைட்டியில் எத்தனையோ இடத்துலேருந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம். therefore we try to give it back to the society. இன்றைக்கி போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து சொல்லுங்கள், ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஒரு துணி கிடைக்குமா நமக்கு? ஸோ எவ்ரிவேர், எவ்ரி வெஜிடபிள், எவ்ரி ஃப்ரூட், எவ்ரி கிரெயின் யூ ஈட், everywhere you have people involved, and we have all been consumers of the various fields in this society, in this jagat. எல்லா இடத்துலேருந்து கன்சியூம் பண்ணுறோம். and you have to show your gratitude to the human race. இது ஒரு யஜ்ஞா, மனுஷ யஜ்ஞா. த லாஸ்ட்னா அதுதான் ரொம்ப கம்மியாக இருக்கிற விஷயம். அதனால் கடைசியாக சொல்கிறது இல்லை, எல்லாத்தையும் ஏதோ ஒரு ஆர்டரில் சொல்லணும், அதனால் இப்படி சொல்லப்படுறது. த 5th one இஸ் பூத யஜ்ஞா. பூதன்னா ஏதோ பேய் பூத்தம் இல்லை, பூத்தன்னா மற்ற ஜீவ ஜந்து அப்படின்னு அர்த்தம். மற்ற ஜீவ ஜந்து கிட்டேருந்தும் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் தெரியுமோ. ஃபஸ்ட்டு பிளான்ட் கிங்டம்லேருந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அனிமல் கிங்டம்லேருந்தும் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஜி ஐ எம் நாட் அ நான் வெஜிடேரியன் ஜி, யூ ஸ்டில் ட்ரிங்க் மில்க். பசுக்கிட்டேருந்து பால் வருது இல்லையா. யாரோட பாலை குடிக்கிறியோ அவள் உனக்கு என்ன உறவு? அம்மாங்கிற உறவு இல்லையா. மாடுகிட்டேருந்து பாலை குடிச்சேன்னா த கவ் ஆர் த பஃபெலோ ஹூ விச் எவர் அனிமல் பிகம்ஸ் யுவர் மதர். தென் ஹவு கேன் யூ கில் இட்? அதை வெட்டி சாப்பிட்றியே, எந்த நியாயம் அது? அம்மாவை வெட்டுவியா? அது என்ன கிராட்டிடியூடா? அது எவ்வளோ. அதனால தான் வந்து கோ ஹத்யா அப்படிங்கிறது நம்மளோட கல்ச்சருக்கு டோட்டலி அகென்ஸ்ட், அண்ட் வி ஷுட் நெவர் சப்போர்ட் இட். இன்ஃபேக்ட் வி ஷுட் ரைஸ் அவர் வாய்ஸ் அகென்ஸ்ட் கோ ஹத்யா. யூ ஷுட் நாட் ஃபீல் அஷேம்டு ஃபார் தட். பிகாஸ் என்னோட விஷன் என்ன, என்னோட வாழ்க்கையோட கோல் என்ன, என்னோட லைஃப் எப்படி இருக்கணும், அதை கோலை ரீச் பண்ணுறதுக்கு நான் யஜ்ஞமயமான வாழ்க்கையை வாழணும். யஜ்ஞத்தில் வர்றது பஞ்சமகா யஜ்ஞம். அந்த பஞ்சமகா யஜ்ஞமில் ஒரு முக்கியமான யஜ்ஞம் பூத யஜ்ஞம். அந்த பூத யஜ்ஞத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னா, எந்தெந்த இடத்துலேருந்தெல்லாம் நான் கன்சியூம் பண்ணுறேனோ அந்தந்த இடத்துல ஐ ஷுட் பே மை கிராட்டிடியூட்னு சொல்கிறது. அப்படி இருக்கிறச்சே கோ ஹத்யாவுக்கு எதிர்க்க நீங்கள் எதிர்த்து நிற்கிற நோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வெக்கமா இல்லை உனக்கு? பால் குடிக்காம இரு. இதுக்கு என்ன பண்ணுவா, உடனே வீகனாக மாறிடுறது அப்படின்பா. ஐ மீன் escaping from something is not a solution, right? You still consume from the animal kingdom, from the insect, from all the microbe kingdom இல்லையா. ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றேன்னா மைக்ரோப் இல்லாமல் ஃப்ரூட் பழுக்குமோ இல்லையா? மைக்ரோப் இல்லாமல் காயாகுமோ, பழமாகுமோ? very few species of bacteria are bad.
மேஜர் போர்ஷன் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஆல் குட் பாக்டீரியா இல்லையா? அது இல்லாமல் நமக்கு சாப்பாடே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறச்சே வி ஓ அ லாட் டு தெம். அதுக்கு தான் பூத யக்ஞா. அண்ட் பூத யக்ஞாவில் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கிறது ஆத்து வாசலில் கோலம் போடுறது. அந்த அரிசி மாவு, வெறும் கல் கோல மாவை போடக்கூடாது. அரிசி மாவில், ஒரிஜினலி அரிசி மாவில் போடுறது, அட்லீஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணியானு போடுவோம். இப்போ எல்லாம் சௌரியமாக என்ன பண்ணிடுறா, ஸ்டிக்கர் ஒட்டிடுறா. என்ன பர்பஸ்? வெறும் அலங்காரத்துக்கு போடுறது இல்லை கோலம் இல்லையா? ஐ டேக் சம் பெயின், அட்லீஸ்ட் 1 minute அந்த குனிஞ்சு உட்காந்து எழுந்து போடுறது. எதுக்கு? மை கிராட்டிடியூட் ஃபார் த ஜீவ ஜந்தூஸ் ஃப்ரம் ஹூம் ஐ ஹவ் கன்சியூம்ட். ஐ மே நாட் நோ ஹூ தே ஆர், பட் ஹூசோ எவர் தே ஆர், இன்னொரு ஜீவ ஜந்துவுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு துளசி செடியான்னு வச்சு தண்ணி ஊற்றணும். ஃப்ளாட்டில் இருக்கோம், பெரிய பெரிய மரம் தான் வைக்க முடியாது, பெரிய கார்டன்லாம் வைக்கிறதுக்கு சௌரியப்படாட்டியும் நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு செடி வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? அடே அப்பா, இவ்வளோ கடங்கார பாவியா நீ அப்படின்னு என் குருநாதர் கேட்பார். அவ்வளோ ரணம் இருக்கு. பிகாஸ் ஐ பாரோ, ஐ கன்சியூம் அண்ட் ஐ டோன்ட் கிவ் பேக். அவளுக்கு பேர் என்ன இல்லையா? ஐ ஆம் இன்டெட்டட் இல்லையா? அதனால் இந்த டெட்டு வந்து வச்சுக்கவே கூடாது. ஐ ஷுட் கீப் பேயிங் பிகாஸ் for how long ever I am alive, I should keep paying because I am consuming. அதனால் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன், யார் ஒருத்தர் முழு மன நிறைவை கோலா வச்சுட்டு இருக்காளோ அவளோட லைஃப் எப்படி இருக்கணும்னா யஜ்ஞமயமான வாழ்க்கைன்னு பார்த்தோம் இல்லையா? யஜ்ஞமயமான வாழ்க்கை எப்படின்னா, ஓவராலாக என்னுடைய ரேஷியோ ஆஃப் கன்சம்ஷன் வெர்சஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணுறதுல இருக்கக்கூடாது புத்தி. ஆல்வேஸ் மை கான்ட்ரிபியூஷன் ஷுட் பி ஹையர் and my consumption to whatever extent it should be lower than my contribution. எப்போவுமே இந்த பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாமல் இருக்கணும். ஆல்வேஸ் த கான்ட்ரிபியூஷன் ஷுட் பி மோர். அதனால் கான்ட்ரிபியூட் எங்கேருந்து கன்சியூம் பண்ணுறோமோ இந்த 5 ஃபீல்டுலேருந்து கன்சியூம் பண்ணுறோம். நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்களேன், இந்த 5க்குள்ளே வந்துடும். நீங்கள் ரிவர்ஸை பற்றி, நீர்நிலைகளை பற்றி சொல்லி அதெல்லாம் பூத யஜ்ஞத்தில் வந்துடும். எவ்ரிதிங் அதர் தென் மனுஷ்யா யூ கேன் புட் இட் இன் பூதா. I consume water. I consume from the plant, therefore I consume from the earth. இல்லையா? போட்டுக்கிற கோல்டெல்லாம் இங்கே எர்த்துலேருந்து வந்தது தானே. அந்த பூமாத்தால் போய் பிளாஸ்டிக்கை கொட்டுறோமே, என்ன நியாயம் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு ஃபிஷ்ஷு செத்து போயிடுது, ஒரு பெரிய திமிங்கிலம் செத்து போயிடுது. அந்த திமிங்கிலத்தை வெளியில் எடுத்து அதை கிழிச்சா அதோட லங்ஸுக்குள்ளே 5 கிலோ பிளாஸ்டிக் இருந்தது. யார் காரணம்? அப்புறம் எல்லா ரசாயன கழிவையும் வந்து நேராக சமுத்திரத்தில் கொண்டு கொட்ட வேண்டியது. ஏன் வராது சுனாமின்னு கேட்குறேன். பகவானுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையான்னு அப்புறம் பகவானை பிடிச்சி கத்த வேண்டியது. என்ன நியாயம் இருக்குது இல்லையா? தேர்ஃபோர் எந்த டிஸார்டர், எல்லாமே ஆர்டரில் இருக்குது. ஏதாவது டிஸார்டர் நடக்கிறதுனா அங்கே ஹியூமன் இன்வால்வ்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். பிகாஸ் இவன் ஒருத்தனால தான் டிஸார்டர் கிரியேட் பண்ண முடியும். நத்திங் எல்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் அ டிஸார்டர். அதனால் ஆல்வேஸ் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் எதை சூஸ் பண்ணுவான்? ஐ எம் ட்ரேசிங் இட் பேக் அகென். ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் முழு மன நிறைவை, மோக்ஷத்தை கோலா வச்சுப்பான். அண்ட் தட் பர்சன் ஹூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தட் மோக்ஷா இஸ் மை கோல் வில் நோ த பாத் தட் ஐ நீட் டு ட்ரெட் டு ரீச் மோக்ஷா, விச் கிருஷ்ணா செஸ் யஜ்ஞமயமான வாழ்க்கை முறை. யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். நீ யத் கரோஷி, நீ என்ன செய்கிறாயோ, யதஷ்னாசி நீ என்ன சாப்பிட்றையோ, யஜ்ஜு ஹோதி என்ன வர்ஷிப் பண்ணுறையோ, ததாசி யத் என்ன கொடுக்குறையோ, யத் தபஸ்யசி எந்த கஷ்டத்தை தபஸை நீ ஏற்றுக்கிற, எனி ஆஸ்டிரிட்டி, எனி டிசிப்ளின் தட் யூ ஆர் ப்ராக்டிசிங், தத் குருஷ்வ மதர்ப்பணம், மது அர்ப்பணம் குரு, நீ என்ன செய்தாலும் அதை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக, எனக்கு செய்கிற பூஜை மாதிரி செய்வாயாக. எனிதிங் தட் யூ டூ, இட் கேன் பி ஈவன் அ ஸ்மால் திங். ஆற்றுல ஒரு டம்ளர் உருண்டு கிடக்கா, அதை எடுத்து இப்படி வைக்கிறது இருக்குல்ல, தலையெழுத்து எத்தனை தான் இந்த வீட்டுக்கு உழைச்சி தட் இஸ் நாட் யக்ஞா இல்லையா? தட் இஸ் நாட் வர்ஷிப்பு. எப்படி போடுவேல் பகவானுக்கு? இது வேற உனக்கு பூவை வேற போடணும், இப்படியா போடுவேல் பகவான் மேலே? எவ்வளோ லவ்வோட அவரை பார்த்து தியானம் பண்ணி அப்படி
போடுறது இருக்குல்ல, அந்த மாதிரி நான் பண்ணுற ஒவ்வொரு கர்மத்தையும் பகவானினுடைய பாதத்தில் விழுற புஷ்பம் மாதிரி போடுறதுக்கு பேர் யஜ்ஞமயமான வாழ்க்கை. இதுக்கு பேர் ஒர்க் இஸ் வர்ஷிப்பு. ஐ ஆம் ஷுவர் nobody or most of them don't understand what is the meaning of work is worship. So far work is worship னு சொல்லிட்டு இவன் வர்ஷிப்புக்கே வரமாட்டான். சந்தியாவந்தனத்தை விட்டுருவான், இது சமிதாதானம் ஆர் வாட் எவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நேர போய், ஏன்னா ஒர்க்கு தான் வர்ஷிப்பு. நான் சந்தியாவந்தனம் தான் பண்ணோன்னு இல்லையே, நான் ஒர்க் பண்ணிட்டு போகிறேன்னு அங்கே போய் டென்ஷனோட பண்ணுற ஒர்க்கு. இவனை வீழ்த்திட்டு நான் எப்படி அடுத்தது லேடரில் ஏறலாம்? இதுவா வர்ஷிப்பு? ஒர்க்கு அண்ட் வர்ஷிப்பு தான் தெரியும் நமக்கு. ஒன்று ஒர்க் பண்ணுவோம், இல்லை வர்ஷிப் பண்ணுவோம். நம்மளது ஒவ்வொன்றும் யத் யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவ ஆராதனம். கரச்சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண ஜயன நயனஜம் வா மானசம் வா அபராதம் விஹிதம் அவிஹிதம் வா சர்வமே தட் க்ஷமஸ்வ. நான் இது வரைக்கும் என்னென்ன தப்பு பண்ணிட்டேனோ, தெரியாமல் பண்ணது எல்லாத்தையும் என்னை மன்னிச்சுடு. இன்னியோட ஒரு கோடு கிழிக்கிறேன். இது வரைக்கும் எழுதின முன்னாடி அந்த லெட்ஜர் சிஸ்டம் இருக்கும். பிஃபோர் த கம்ப்யூட்டர்ஸ் கேம், பீப்புள் யூஸ் டு ரைட் தேர் அக்கௌண்ட்ஸ் ஆன் லெட்ஜர்ஸ். கையால் எழுதி அந்த பேஜ் டோட்டல் போட்டு டேலி பண்ணி எந்த பேஜ்லேருந்து அந்த ஃபோலியோ ரெஃபரன்ஸோட கேரி ஃபார்வர்ட் பண்ணோம். பழைய புக் கீப்பிங் சிஸ்டம் தெரிஞ்சவாளுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பண்ணுறச்சே நிறையா கிளைண்ட்ஸு பார்க்குறது உண்டு. அதெல்லாம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா, இதோட ஒரு கோடு, நீ பண்ண தப்பெல்லாம் இதோட போகிறோம், இப்போ இதெல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இனிமே எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன், அதை மாதிரி ஃபாலோ பண்ணு. ஆக இதுவரை சென்றதெல்லாம் சென்றதாகவே இருக்கட்டும் இல்லையா? பாரதியார் சொல்கிற மாதிரி, சென்றது இனி மீளாது மூடரே, சென்றதையே நினைத்து நினைத்து குமையாதீர். போகிறோம், முடிஞ்சுடுத்தா, ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதோட கோடு கிழிப்போம். இனி ஒரு விதி செய்வோம். விதி செஞ்சுட்டு அப்படியே விடுறதில்ல, அதை எந்நாளும் காப்போம் இல்லையா? இனிமே என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு என்ன வேணும்? முழு மன நிறைவு வேணும். எனக்கு தானே வேணும். அதுதானே மோட்சம். அதை நாடி செல்வோம். இப்படி எவன் ஒருவன் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு செய்யறதெல்லாம் கர்மம், செய்யற அனைத்து கர்மத்தையும் வர்ஷிப்பாக பண்ணுறானோ அதுக்கு பேர் கர்மத்தை யோகமாக செய்வது என்று பேர். சரியா? ஸோ நான் செய்யறதுல எதுவுமே, கீதையில் கிருஷ்ணர் என்ன அற்புதமாக சொல்கிறாருன்னா, நீ எதையுமே மாற்றிக்க வேண்டாம். உன்னை நீ செய்கிற வேலையை மாற்றிக்கோ. நீ இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்காத, இந்த மாதிரி தலை வாரிக்காத, அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்காத, எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. அப்புறம் காஸ்ட்லியாக காரெல்லாம் வச்சுக்காத, ஃபோன்லாம் வச்சுக்காத அப்படின்லாம் சொல்லலை. நீ என்ன பண்ணுறியோ அதை அப்படியே பண்ணு. ஒரே ஒரு சேஞ்ச். என்ன சேஞ்ச்? உள்ளுக்குள்ள ஆட்டிடியூடை மட்டும் மாற்றிக்கோ. தட்ஸ் ஆல். செய்கிறது எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம். அவனுக்கு அர்ப்பணம் பண்ணி செய். அவன் மேல் காதல் கொண்டு செய். அப்படி செய்யும்பொழுது நான் செய்கிற ஒவ்வொரு ஒர்க்கும் வர்ஷிப்பாக இருக்குது, பகவானோடைய ஆராதனையாக இருக்குன்னா எப்படி எனக்கு அதில் ஸ்ட்ரெஸ்ஸு வர முடியும்? அது எப்படி எனக்கு தலையெழுத்தாகும் இல்லையா? ஒன்று இப்போ முடியும், இல்லை இப்போ முடியாது. சரி, இப்போ இந்த ஒர்க் இருக்கா, இந்த டைமில் அத்தனையும் செய்ய முடியாது. ஸோ இதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். எது பண்ணியே ஆனோம், எது அடுத்தது. எங்கள் ப்ரையாரிட்டிஸ் கிளாஷ் ஆகிறதோ சீக் ஹெல்ப். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இதை இப்படி தான் இருக்குமே தவிர, நீங்கள் எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிற, நீ எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற, நீ எனக்கு இது பண்ணுறதில்ல, அது பண்ணுறதில்ல, எப்படி சண்டை வரும்? அப்படின்னா நான் ஆப்ஜெக்டிவாக இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? எனக்கு கோலும் புரியலை, மீன்ஸும் புரியலை, எனக்கு என்ன வேணும்னே எனக்கு புரியலையே. எனக்கு வேணுங்கிறது என்ன? நிம்மதி தான் வேணும். நானே என் நிம்மதியை கெடுத்துட்டு லோன்னு கத்தினேன்னா என்ன அர்த்தம் இல்லையா? அதனால் திஸ் இஸ் வாட் கீதா இஸ் ட்ரைங் டு கன்வே. அதனால் இதை எப்படி பண்ணணும், இதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் நுவான்சஸ் அதெல்லாத்தையும் சேர்த்து we will see it in the next session. கர்மயோகத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கிருஷ்ணர் இன்னும் என்ன சொல்கிறார், சாப்டர் சொல்லுவார். கர்மயோகம் இல்லாத சாப்டரே கிடையாது கீதையில். ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் எங்கேயான கொண்டு ஒரு கீத்து ஆஃப் கர்மயோகம் இருக்கும். அந்த மாதிரி அதாவது இன்றைக்கி நான் இருக்கிற லீடு பண்ணுற வாழ்க்கை முறையில், கலியுகத்தில் இன்றைக்கி மக்கள் எந்த வாழ்க்கை முறைக்கு கொடுக்கப்படுவார்கள், அதில் இருக்கும் சிரமங்கள் என்ன, இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து
என்னுடைய கோலுக்கு நான் எப்படி வரணும், அது இருக்கு இல்லையா, இதை வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுத்தது கிருஷ்ணர் பகவத்கீதையில். தட்ஸ் வை பகவத்கீதா இஸ் ஸோ செலிப்ரேட்டட், பிகாஸ் எனக்கு இமீடியட்டாக ரெலவெண்ட்டாக இருக்குது. அதனால பகவத்கீதா இஸ் ஆல் செலிப்ரேட்டட் எவ்ரிவேர். கீதா 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 கீதான்னு எல்லா இடத்துலையும் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ஸோ இதை பற்றி இன்னும் மேலே நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதோடு சேர்த்து we will move on to the next topic also because they are interrelated. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். 2 அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ரொம்ப நாளாக பேசின்னு இருந்தது இங்கே கீதா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த கீதா கிளாஸஸ் இங்கே ஆரம்பித்தா நான் கீதா கிளாஸ்க்கு ரெகுலராக வரேன் அப்படின்னு சொல்கிறவா யார்? ஓகே, ஓகே சரி. இப்போ கை தூக்கினோம். இப்போது கை தூக்கினவாள்லாம் பதில் சொல்லணுன்னு, எப்போலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கீதா கிளாஸை ஆரம்பிக்கலாம்? ஆப்ஷன்ஸ் என்னென்னா, வித்யாரம்பத்துக்கு உகந்ததாக இருக்கிற சில ஒரு ஆஸ்பிஷியஸ் டேல, ஒரு நல்ல காரியத்தை ஆஸ்பிஷியஸ் டேல தொடங்கணும் இல்லையா. வரக்கூடிய ஆஸ்பிஷியஸ் டேஸை எடுத்துகிட்டு போனோன்னா, அடுத்த வருஷம் குரு பூர்ணிமா இருக்குது. இப்போ தான் குரு பூர்ணிமா முடிஞ்சுது. அடுத்த வருஷம் அது எப்போ வருது? அடுத்த குரு பூர்ணிமா 2026 ஜூலை 29th ஜூலை. அதை ஒட்டி ஒரு சௌரியமாக ஒரு நாள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்து சித்ரா பௌர்ணமி இருக்குது. 2026 சித்ரா பௌர்ணமி அப்போ? சித்ரா பௌர்ணமி 2026 ஏப்ரல் 6th. அதை ஒட்டி, ஏன்னா ஏப்ரல் 14th சொன்னால் நீங்கள் பிஸி ஆகிடும் இல்லை இல்லையா? இங்கே யாராவது உகாதி கொண்டாடுறவா இருக்கலாம்? இல்லை எல்லாருமே தமிழ் வருஷ பிறப்பு தானா? இல்லை, ஸோ உகாதிக்கும் ஃப்ரீ. ஸோ உகாதி ஒன்று இருக்குது, வருஷா ஓகே. ஓ யா, அப்போது ஐ திங்க் சித்ரா பௌர்ணமி தெர் இஸ் நோ ஃபெஸ்டிவல் அண்ட் ஆல் அட் ஹோம் இல்லையா? ஸோ சித்ரா பௌர்ணமி இஸ் 1 டே. இல்லை இன்னொரு நாள் இருக்குது. அது என்ன நாள் அப்படின்னாக்கா மகாசிவராத்திரி. மகாசிவராத்திரிக்கு பூஜை இருக்கும். அப்போ அதை விடு, வசந்த பஞ்சமி. இருங்கோ, வசந்த பஞ்சமி ஜான்வரி 23. ஸோ அதை ஒட்டி ஜான்வரி 26 கூட வருது. நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம், ஆஃபீஸ் எல்லாம் லீவ் அன்றைக்கி இல்லையா? ஸோ அன்றைக்கி ஒரு ஸ்விக்கியை போட்டு கூட வரலாம். ஸோ ஐ மீன் ஜஸ்ட் இட்ஸ் ஸ்பெக்குலேட்டிங் ஆன் சம் டேட்ஸ். ஸோ வசந்த பஞ்சமி சரஸ்வதிக்கு உகந்த நாள், அதுக்காக சொன்னேன். அது ஒரு நாள் இருக்குது. அப்படி இல்லைன்னா டிசம்பரில் எங்கேயோ கீதா ஜெயந்தி வரும். டிசம்பர் 2025 கீதா ஜெயந்தி. டிசம்பர் 1 கீதா ஜெயந்தி வருது. அப்படி இல்லைன்னா தீபாவளி இருக்குது, கந்தசஷ்டி இருக்கா? அது சூர சம்ஹாரம் ஆச்சே, பரவாயில்லையா? கீதா ஆரம்பிக்குது, அதுவும் யுத்தம் தானே. சரி, கந்தசஷ்டி கூட வச்சுக்கலாம். தீபாவளி வருது. அப்படி இல்லைன்னா இன்னொரு 2 மாதத்தில் விஜயதசமி வருது. ஸோ நீங்கள் சொல்லுங்க, இந்த இப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் டேட் இருக்குது. விஜயதசமியிலேருந்து அடுத்த குரு பூர்ணிமா வரைக்கும் ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்குது. விஜயதசமி ஷுவரா? நன்றே செய் அதை இன்றே செய் மாதிரியா? ஷுவரா அவங்க எல்லாருக்கும்? இல்லை யூ ஹாவ் எனி அதர் டேட் இன் மைண்டு? எது ஏர்லியராக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆடி 18 அது எதுக்கு விஜயதசமி வரைக்கும் வெயிட் பண்ணோம்? ஏன் ஆடி 18 பற்றி சொல்லவே இல்லை? ஆகஸ்ட் 3 யா ஓகேவா? இந்த சத்சங் முடிக்கணுமே, இந்த பாதியில் இருக்கு. மே ஐ ரிக்வெஸ்ட் 2 more months டு ஃபினிஷ் திஸ் சத்சங். ஆகஸ்ட் ஒரு வீக், செப்டம்பர் ஒரு வீக் இந்த சத்சங்கை முடிச்சுட்டோம். அக்டோபர் 2 விஜயதசமி வருது. அதை ஒட்டி இட்ஸ் அ தேர்ஸ்டே இல்லையா? ஸோ 3rd 4th ஃபஸ்ட் சாட்டர்டே நம்மளுடைய ஷெட்யூலில் இருக்கிற விஜயதசமியை ஒட்டி வர அக்டோபர் 4th அன்னைக்கு பகவத்கீதா வகுப்பு தொடங்கலாமா இங்கே? அண்ட்
எத்தனை கிளாஸ் வச்சுக்கலாம்? ஒரு மாதத்துக்கு எத்தனை கிளாஸ் வச்சுக்கலாம்? ஒரு மாதத்துக்கு ஒரு கிளாஸா? சரி, இதை அடுத்த மீட்டிங்கில் ரொம்ப எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கே கேட்டால் எப்படி ஜி, எப்படி நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறது? ஆல்டர்னேட் வீக்ஸ், ஒரு மாதத்துக்கு 2 கிளாஸ், ஃபஸ்ட் வீக் ஒரு கிளாஸ், தேர்ட் வீக் ஒரு கிளாஸ், அந்த மாதிரி. ஓகே, தட்ஸ் நைஸ். ஸோ இப்போதைக்கு அதை வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக் வி வில் ஹேவ் 1 கிளாஸ், 2 கிளாஸஸா? யார் வராளோ அவள் சொல்லணும் என்ன? So we will think about it, we can plan, we can take it slowly also, there is no problem. So this is one thing that we will, so இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம், இந்த மாதிரி இங்கே கீதா ஆரம்பிக்க போகிறதுன்னு. அப்புறம் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனே அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் நம்ம தெரியப்படுத்துவோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸு, எனிமீஸு எல்லாருக்கும் சொல்லுங்க. முழு மன என்னோட சண்டை போடுறது அப்புறம் போட்டுக்கலாம். முழு மன நிறைவு வேணுமா வேண்டாமா? Do you want to be happy? Do you want to be cheerful? Do you want to be peaceful? கீதை கேளு, தட்ஸ் ஆல். சரியா? ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், மகாபாரத் சமாரோப்பை பார்த்துட்டு நிறையா பேர் கேட்டா, மகாபாரதம் அடுத்த பேட்ச்சு எப்போ ஆரம்பிப்பேள் அப்படின்னு கேட்டுன்னு இருந்தா. ஸோ விஜயதசமி அன்றைக்கே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வீக்லி, எஸ், ஆன்லைன் இஸ் அவைலபிள். ஸோ யூ கேன் பி தேர் ஆன்லைன். we will send out அதோட ஃப்ளையர், அதோட டீட்டெயில்ஸ். வீக்லி ஒரு கிளாஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஏதாவது ஒரு வீக் டே ஈவினிங்காக இருக்கும் கிளாஸ். இட் வில் பி ஸ்ட்ரீம்டு லைவ் அண்ட் இட் வில் பி அவைலபிள் ஆன் யூடியூப் ஆல்சோ. ஸோ த ஈஸியஸ்ட் திங் இஸ் லைவில் பார்க்குறது. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சோன்னா, ஐம் டெல்லிங் யூ தட் வில் கெட் ஸ்கிப்ட். ஏன்னா எஸ்பெஷலி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறச்சே வி ஆர் ஆல்வேஸ் அமிட்ஸ்ட் அ பூல் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ். அண்ட் நமக்கு வந்து இது முடிஞ்சுடுத்துன்னா அப்புறம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன்னு நம்ம நினச்சிட்டு தான் இருப்போம். பட் அதுக்கு முன்னாடி டைமே பெட்டர் அப்படின்னு தோணும். ஸோ எவ்ரி டைம் அவர் ஷெட்யூல்ஸ் ஆர் லைக் தட் ஒன்லி, வெரி ப்ரெஸ்ஸிங். அதனால் இது என்னுடைய மகாபாரதம் டைம் அப்படின்னா தட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் மகாபாரதம், அந்த மாதிரி வச்சுடணும். ஒன்லி தென் இட்ஸ் வீக்லி 1 hour, இட்ஸ் நாட் அ பிக் டீல். அண்ட் ஆத்துலேருந்து தான். ஸோ தட் வில் பி தேர் ஃப்ரம் விஜயதசமி. விஜயதசமியை தாண்டி அக்டோபர் 4th பகவத்கீதா நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. அவ்வளோதான். ஆரத்தி.